தமிழகத்தின் 234 தொகுதிகளுக்கும் நேற்று நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் இதுவரை இல்லாத அளவாக 85.15% வாக்குகள் பதிவாகி புதிய சாதனை படைக்கப்பட்டுள்ளது. சுமார் 4,80,00,000க்கும் அதிகமான மக்கள் தங்களது ஜனநாயக கடமையை ஆற்றியுள்ளனர். கடந்த 2011 தேர்தலில் பதிவான 78.29% இதுவரை உச்சமாக இருந்த நிலையில் தற்போது அந்த சாதனை முறியடிக்கப்பட்டுள்ளது. வாக்காளர் பட்டியலில் மேற்கொள்ளப்பட்ட தீவிர திருத்தப் பணிகள் மற்றும் மக்களின் அரசியல் விழிப்புணர்வு காரணமாகவே இந்த உயர்வு ஏற்பட்டுள்ளதாக கருதப்படுகிறது. 2021 தேர்தலை விட சுமார் 24 லட்சம் வாக்காளர்கள் கூடுதலாக வாக்களித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. வாக்குப்பதிவு நிறைவடைந்த பின்னர் அரசியல் தலைவர்கள் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து வருகின்றனர். திருநெல்வேலி மற்றும் சாத்தூர் தொகுதிகளில் போட்டியிட்ட பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கூறுகையில், இல்ல எனக்கு வெற்றி வாய்ப்பு ரொம்ப பிரகாசமாக இருக்கிறது. உறுதியாக ஆட்சி அமைக்கும். விஜய் ஃபேக்டர் கொஞ்சம் ஓட்டு பிரிப்பாங்க. பட் ஆனா அவங்க லாங் ஸ்டாண்டிங்கா வர முடியாது. தமிழகத்தில் போதைப் பொருட்கள் இல்லாத எதிர்காலத்தை உருவாக்க மக்கள் ஆர்வமுடன் வாக்களித்துள்ளதாக தெரிவித்தார். நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் வாக்குகளை பிரிக்கும் என்றும் இறுதியில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்றும் அவர் நம்பிக்கை வெளியிட்டார். ஆட்சி மாற்றம் ஏற்படுமா என்ற கேள்விக்கு பதிலளித்த மக்கள் நீதி மய்ய தலைவர் கமல்ஹாசன், மாற்றம் என்பது வந்து கொண்டேதான் இருக்கும் என்றும் ஒருவித குழப்பமான பதிலை அளித்தார். மாற்றம் வந்துகிட்டே இருக்கும். இதேவேளை திமுக ஆட்சியின் மீதான அதிருப்தியால் மக்கள் மாற்றத்தை விரும்பி வாக்களித்துள்ளதாக தமாக தலைவர் GK வாசன் தெரிவித்தார். இதற்கிடையே துறைமுகம் தொகுதியில் நேற்று மாலை பரபரப்பான சூழல் நிலவியது. தாவேக வேட்பாளர் சினோரா அசோக் மற்றும் அவரது ஆதரவாளர்களை அமைச்சர் சேகர்பாபு தாக்கியதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இதனால் இரு தரப்பினருக்கும் இடையே ஏற்பட்ட கைகலப்பை தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்தனர். அஞ்சு வாசல்ல நிக்கிறேன். அங்கே பூத் கேப்சரையும் கள்ள ஓட்டு போடுறாங்க அப்படின்றதுனால நாங்கள் ப்ரிகாஷனாக நாங்கள் போய் பார்த்துட்டு அதை பிடிக்கலாம் உட்காந்துருக்கும்போது சேகர் பாபு இறங்கி அப்படியே கூட்டமாக எங்களை நிறுத்தினே வர்றாரு. நான் போய் ஜனநாயக கட்சி மக்கள் கட்சி வாசலில் நின்ட்டேன். எங்கெல்லாம் வந்தார், நீ போயிடு, நான் வந்தது அந்த நாய்க்காக தான், ஃப்ராடுக்காக தான், அவனை பற்றி உனக்கு தெரியாது, நீ போ அப்படின்னு சொன்னார். எனக்காக வந்தவரை நான் எப்படி விட்டு போக முடியும்? சொல்லுங்க, என்னன்னு சொல்லுங்க. உன்னை போட்டுருவேன், உன்னை இங்கே போட்டுருவேன்னு சொல்லி செல்போன் எடுத்து வயிற்றுல 4 குத்து அப்படி குத்துறாரு உள்ள அழுத்தி. எனக்கோ, என் குடும்பத்துக்கோ, என் மொண்டாட்டிக்கோ, என் பிள்ளைக்கோ, என் பொண்ணுக்கோ, என் தம்பிக்கோ, என் அண்ணனுக்கோ, விஜயகுமாருக்கோ, விஜயகுமார் ஒய்ஃபோ, விஜயகுமார் குடும்பத்துக்கோ யாருக்கு ஒரு சின்ன கீரல் வந்தாலும், ஆக்சிடென்ட் நடந்தாலும், எது நடந்தாலும், இந்த பாய்க்கு எது நடந்தாலும் சேகர் பாபு அவர் மட்டும்தான் பொறுப்பு. 85%த்திற்கும் அதிகமான வாக்குப்பதிவு என்பது தமிழக அரசியலில் மிகப்பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் வரும் மே 4ஆம் தேதி வெளியாகவுள்ள தேர்தல் முடிவுகளை நோக்கி ஒட்டுமொத்த நாடும் காத்திருக்கிறது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஹார்மூஸ் நீரிணையில் ஈரானிய படகுகளை கண்டால் சுட்டு வீழ்த்துமாறு அதிரடி உத்தரவை பிறப்பித்துள்ளதோடு அமைதி பேச்சுவார்த்தைகள் தொடர்பான புதிய தகவல்களையும் வெளியிட்டுள்ளார். ஹார்மூஸ் நீரிணையில் ஈரானிய சிறிய படகுகள் கண்ணிவெடிகளை பதித்து வருவதாக குற்றம் சுமத்தியுள்ள அவர், இவ்வாறான அச்சுறுத்தல் மிக்க படகுகளை எந்தவித தயக்கமுமின்றி சுட்டு வீழ்த்துமாறு அமெரிக்க கடற்படைக்கு நேற்று உத்தரவிட்டுள்ளார். இந்த பகுதியில் கண்ணிவெடிகளை அகற்றும் பணியை 3 மடங்கு வேகத்தில் முன்னெடுக்குமாறும் அவர் அறிவுறுத்தியுள்ளார். இதற்கிடையே அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான 2ஆம் சுற்று பேச்சுவார்த்தை அடுத்த 72 மணி நேரத்திற்குள் பாகிஸ்தானின் இஸ்லாமாபாத் நகரில் தொடங்க வாய்ப்புள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன.
முதல் சுற்று பேச்சுவார்த்தை உடன்பாடு இன்றி முறிந்த நிலையில் புதிய சுற்று பேச்சுவார்த்தைக்கான முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இதேவேளை ஈரானில் போராட்டத்தில் ஈடுபட்டு மரண தண்டனை விதிக்கப்பட்ட 8 பெண்களின் தண்டனையை தனது கோரிக்கையை ஏற்று ஈரான் ரத்து செய்துள்ளதாக ட்ரம்ப் தெரிவித்த போதிலும் இதனை ஈரானிய நீதித்துறை திட்டவட்டமாக மறுத்துள்ளதுடன் அது ஒரு போலி செய்தி என தெரிவித்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணை தற்போது அமெரிக்காவின் முழு கட்டுப்பாட்டில் உள்ளதாகவும் ஈரானுடன் ஒரு உடன்பாடு எட்டப்படும் வரை எந்தவித தளர்வுகளும் வழங்கப்படாது என்றும் ட்ரம்ப் எச்சரித்துள்ளார்.